السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி 2 கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை 147 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 148வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். வாருங்கள், இந்த பாடத்தை முழுமையாக கண்டு அதன் முழு விவரத்தை அறிந்து அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். முபத்ததா மாரிஃபா நக்கிரா என்ற பொது தலைப்பின் கீழ் 4வது பாடமான தாயிஃபத்து மின் அஹ்காமில் இஸ்மில் மௌசூல், இஸ்முல் மௌசூலுடைய சட்டங்களில் இருந்து ஒரு பகுதி என்ற பாடத்தை நாம் என்ன செய்கின்றோம், கடந்த பாடங்களில் இருந்து நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இஸ்முல் மௌசூலை பற்றி பல புதிய சட்டங்களை எங்களை கற்றுக்கொண்டோம். ஐயுஹா என்பது இலாஃபத்துடன் வரும், சில சமயம் இலாஃபத் இன்றியும் வரும். அந்த இலாஃபத்துடன் வந்தாலும் இலாஃபத் இன்றி வந்தாலும் ஐயூன் ஐய ஐயின் என்ன செய்யலாம், ஏறாபலங்களாம். ஒரே ஒரு நிலைமையை தவிர ஐயுகும் என்று இலாஃபத்தில் வந்து அதற்கு பிறகு சதுரு சிலா போக்கப்பட்டால் அப்பொழுது அது லம்மின் மீது மபுனி ஆகும் என்று நாம் கண்டோம். அதே போல சிலா எவ்வாறு வரும், 4 வகையாக வரும். ஜும்லா இஸ்மியாவாக வரும், ஜும்லா ஃபேலியாவாக வரும், அதே போல ஜாரும் மஜ்ரூராக வரும், லர்ஃபாக வரும் என பார்த்தோம். 4 வகை. அதே போல ஆயிது, அதை மௌசூலை பார்த்து மீளக்கூடிய அந்த லமீர் என்பது சில சமயம் போக்கப்படும். அது எப்பொழுது 4 நிலைமைகளில் போக்கப்படும் என்பதை கண்டோம். முதலாவது நிலைமை, அந்த லமீர் மஃபூலுடைய இடத்தில் வந்து அந்த ஆயித் மஃபூலாக வந்து அதனுடைய ஆமில் ஒரு ஃபேலாக இருந்தால் போக்கப்படும் என்றும், அதே போல ஐயுன் என்பது மௌசூலாக வந்து அந்த ஆயித் சதுரு சிலாவாக சிலாவின் ஆரம்பமாக இருந்தால் போக்கப்படும் என்றும், அதே போல அந்த ஆயிதுக்கு ஒரு முலாஃபிலிஹியாக வந்து முலாஃப் என்பது ஒரு இஸ்மு ஃபாயில், அதே போல மஃபூலின் பக்கம் கடக்கக்கூடிய இஸ்மு ஃபாயிலாக இருந்து நிகழ்காலம் அல்லது வருங்காலத்தின் அர்த்தம் கொடுத்தால் அந்த இது போக்கப்படும் என்றும் என இத்தனை வகைகள் அனைத்தையும் நாம் என்ன செய்தோம், தெளிவாக கண்டோம். இன்னொன்னு இடம் கூட இருக்கிறது. 4வது இடம் வந்து மௌசூலுக்கு ஜர்ரு செய்த அதே ஹர்ஃபு ஜர் இதே ஆயுதுக்கு ஜர்ரு செய்தால் அப்பொழுதும் என்ன செய்யப்படும், இந்த ஆயுது போக்கப்படும். இந்த 4 நிலைமையும் நாம் என்ன செய்தோம், கண்டோம். இப்பொழுது அது பயிற்சிகளை தொடர்ந்து காண இருக்கின்றோம். வாருங்கள், பயிற்சிகளை தொடர்ந்து கண்டு நாம் முழுமையாக பயனை அடைவோம். வாருங்கள். தம்ரீனாத்துன் தம்ரீனாத்துன் பயிற்சிகள். முதலாவது பயிற்சியை காண இருக்கின்றோம். பாருங்க. பையினின் மொரப வல் மபுனிய, மொரப் மபுனிய விளக்கு. மின் ஐயின் மௌசூலத்தி, மௌசூலான ஐயினிலிருந்து மொரப் மபுனிய விளக்கு. ஃபில் ஜுமலில் ஆத்தியத்தை, பின்வரும் வாசகங்களிலே மௌசூலான ஐயில் இருந்து மொரப் மபுனிய விளக்கு. ஒதுக்குர், இன்னும் கூறு. மவாக்கி அஹா, அதனுடைய அந்த ஐயோடைய இடங்களை கூடு. மினல் ஏராப், ஏராபிலிருந்து மௌசூலான அந்த ஐயோடைய இடங்களை கூறு. இப்ப நம்ம படிச்சோம், ஐ என்பது மாரபா வரும், மபனியா வரும். ஒரே ஒரு நிலைமையில மட்டும்தான் என்ன வரும், மபனியா வரும் என்று ஆரம்பத்தில் சொன்னோம் அல்லவா. அது எப்பொழுது மாரப் எப்பொழுது மபனியா வந்திருக்குன்றது பின்வரும் வாசகத்துல எங்கெங்கெல்லாம் மாரபா வந்திருக்கு, எங்கெல்லாம் மபனியா வந்திருக்குன்றதை விளக்க சொல்றாங்க. அதே போல ஏராப்ல அது எந்த இடத்துல இருக்கு, ஜர்ருல இருக்கா, நசப்ல இருக்கா, இல்லாட்டி கசுரு என்னது ஆஹ் ரஃபால இருக்கா என்பதை என்ன செய்ய சொல்றாங்க, நம்மளுக்கு விளக்க சொல்றாங்க. பாருங்கள், இப்பொழுது ஒரு அர்த்தத்தை பார்த்து விடும். அர்த்தத்தை பார்த்துவிட்டு நாம் என்ன செய்வோம், அவங்க சொன்னதை போல ஐயனுடைய மாரம் மபனியையும் நாம் தெளிவாக விளக்குவோம், அதோடைய ஏறாமையும் விளக்குவோம். ஸோ முதலாவது, இதா அறத்த அந்த தனிய குத்துபன், புத்தகங்களை நீ வாங்க நாடினால், ஃபக்தர் தேர்ந்தெடு, ஐயஹா யஅலு உஸ்லுபுஹு, எதனுடைய போங்கு உயர்ந்திருக்கிறதோ அதை தேர்ந்தெடு. சரியா? இரண்டாவது பாருங்க. இஸ்தஃபைத்து, நான் தேர்ந்தெடுத்தேன். நாசி, மக்களிலிருந்து நான் தேர்ந்தெடுத்தேன். ஐயுகும் அஹ்லசு, அவர்களில் யார் மிக நேர்மையாக இருப்பார்களோ அவர்களை நான் என்ன செய்தேன், தேர்ந்தெடுத்தேன். அடுத்து பாருங்க. மூன்றாவது, யுஜிபுனி, என்னை ஆச்சரியமாக்கியது. ஐயுன் யுசிரு, அதே போல ஐயுன் யுசிரு நஃப்அ வதனிஹி அலா மன்ஃபஅதி நஃப்ஸிஹி, தன் சுயநலத்தின் பயனின் விட
தன் உள்ளத்தின் பயனையா தன்னுடைய பயனை விட தன் தாய்நாட்டின் பயனை தேர்ந்தெடுப்பாரோ அத்தகையவர். பையனுக்கு எத்தகையோர் அர்த்தம். எத்தகையோர் என்றால் தன் சொந்த பலனை விட தன் தாய்நாட்டின் பலனை தேர்ந்தெடுப்பாரோ அத்தகையவர் என்னை ஆச்சரியமாக்குகிறார். சரியா? யோசிருக்கு விரும்புவார், தேர்ந்தெடுப்பார்னு அர்த்தம். இப்ப 4வது பாருங்க. தக்தாரு செய்யிதா, தலைவி தேர்ந்தெடுக்கிறாள். சாதிமாதி, பணிவிடையாளர்களில் இருந்து, பணிவிடை செய்யக்கூடிய பெண்களில் இருந்து தலைவி தேர்ந்தெடுக்கிறாள். ஐயஹுன்ன ஹிய அஃபு வ அன்ஷது, அந்த பெண்களில் யார் எந்த பெண் ஆகிறவள் அஃபு மிகவும் பத்தினித்தனமாகவும் அன்ஷது இன்னும் உற்சாகமுடையவளாகவும் இருக்கிறாரோ அந்த பெண்ணை தேர்ந்தெடுக்கிறார். 5வது ஜினில் ஹகாயிக வலா ஜினில் ஹகாயிக வலா யஹ்தஅக வலா யஹ்தஅக ஐயுஹா அக்ஸரு பரீகன் வ தஸ்வீகன். உண்மைகளை நீ அளவிருந்து சீர்தூக்கிப்பார். சரியா? உண்மைகளை அளந்து பார். வலா யஹ்தஅக, உன்னை ஏமாற்றி விட வேண்டாம். ஐயுஹா, எத்தகையது? அக்ஸரு, அந்த உண்மைகளில் எது? அக்ஸரு பரீகன் வ தஸ்வீகன், இன்னும் அலங்காரத்தில் பளபளப்பாலும் அலங்காரத்திலாலும் எது அதிகமாக இருக்கிறதோ அந்த உண்மைகளில் அந்த ஒன்று உன்னை ஏமாற்றிட வேண்டாம். அப்ப வெளியில பார்க்கக்கூடிய பளபளப்பா இருக்கிறத பார்த்து ஏமாந்துடாத. எது அசலோ அதை பார்த்து நீ உண்மைகளை அளவெடுத்து கரெக்டா முடிவெடுன்றாங்க. சரியா? சிலது வெளியே நல்லா இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப மோசமா இருக்கும். இப்ப வெளியே இருக்க அலங்காரத்தை பார்த்து ஏமாந்துடாதுன்றாங்க. அடுத்து பாருங்க. 6வது மினன்னாசி, மக்களில் சிலர் இருக்கிறார்கள். பில் கலீலி, சரி, மக்களில் இருந்து குறைவை கொண்டு யார் பொருந்திக் கொள்வார்களோ அவர் இருக்கிறார்கள். சரியா? எது கிடைக்குமோ அத்தகையதாகிறது காஃபிஹி, அவருக்கு போதுமானதா இருக்கும். சரியா? படிச்சாச்சா? அடுத்து பாருங்க. 7வது வமின்ஹும், இன்னும் மக்களிலிருந்து இருக்கிறார்கள். மக்களில் இருந்து யார் இருக்கிறார்? மின்னு போட்டிருக்காங்க, மண்ணுன்னு வரணும். மன்லா எம்லா ஐனைஹி ஷெய்உன், தன் இரு கண்களை எந்த விஷயமும் நிரப்பாதே அந்த ஒருவர் மக்களில் சிலர் இருக்கிறார்கள். சரியா? அப்ப எதை கொடுத்தாலும் அவங்க திருப்தி அடையாது. சரியா? அதான் என்ன சொல்றாங்க, அவங்க தன் இரு கண்களை எந்த விஷயமும் நிரப்பாதே அந்த ஒருவர் மக்கள் இருக்கிறார்கள். எதை கொடுத்தாலும் பொருந்திக்கொள்ள மாட்டாங்க. எத்தகையதாக இருந்தாலும் ஹுவ கலீலும், அது என்னவாக தான் இருக்கும்? அவருக்கு அது குறைவானதாக இருக்கும். எத்தகையதா இருந்தாலும் அது என்னதான்? குறைவானதா இருக்கும். அர்த்தம் வச்சாச்சு. இப்ப வாருங்கள் அதோடைய ஹாலத் பார்ப்போமா? இப்போ ஃபர்ஸ்ட் வகை மொரபா அப்படியான்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் இது வந்து மொரபு. நம்ம சொன்ன ஒரே ஒரு நிலைமையில மட்டும்தான் மபுனி. அது எந்த அப்ப மற்ற நிலைமைகள் எல்லாம் மொரபு தான். எந்த நிலைமை? சதுருசிலா போக்கப்பட்டு இலாஃபத்தில் வந்தால் அது என்னது? மபுனி. இப்ப இதுல பாருங்க, மேல நமக்கு உதாரணத்துல கொடுத்ததுல 2 விஷயம்தான். எத்தனாவது? 2வதும் அதே போல 5வதும். 2ல மட்டும்தான். 2ம் 5ம் பாருங்களேன். இங்க கொடுத்திருக்காங்களா? 2ம் 5ம் சதுருசிலா குவா போக்கப்பட்டிருக்கிறதா? அதே போல இது இலாஃபத்தில் வந்துள்ளது. அதே போல 5லயும் ஐயுஹான்னு இலாஃபத்துல வந்திருக்கு. ஐ பிளஸ் ஹா, இங்கேயும் ஐயுன் பிளஸ் ஹூ, ஐயுன் பிளஸ் ஹா. இலாஃபத்துல வந்து சதுருசிலா 2த்துலயும் போக்கப்பட்டிருக்கு. இங்கேயும் ஹூவா போக்கப்பட்டிருக்கு, இங்கேயும் ஹூவா என்ன செய்யப்பட்டிருக்கு? போக்கப்பட்டிருக்கு. அப்ப சதுருசிலா போக்கப்பட்ட, சிலாவின் ஆரம்பம் போக்கப்பட்டு இலாஃபத்தில் வந்தால் மட்டும்தான் அது லம்மின் மீது மபுனி. மிச்சம் எந்த ஒரு நிலைமையிலையும் அப்படி இல்லை. வேற எந்த நிலைமையிலையும் என்ன செய்யல? சதுருசிலா போக்கப்படல. இங்க பாருங்க, இது ஜும்லா ஃபேலியா வந்துருச்சு, அதனால பிரச்சனை இல்லை. அதே போல இங்கேயும் யூசிரோ ஜும்லா ஃபேலியா வந்துருச்சு, அது இலாஃபத்தே ஃபர்ஸ்ட் இல்லை. அதே போல இங்க சதுருசிலா ஹியா வந்துருச்சு. மற்ற எதுலையுமே என்ன செய்யல? அப்படி வரல. ஓகேவா? அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. கடைசி 2ல இலாஃபத்தே வரல, ஐயும் இங்கும் தான் வந்துச்சு. இப்போ மொரபத்துன்
முதலாவது முஅரபு. அதனாலதான் ரெண்டாவதும் ஐந்தாவதும் மபுனியதுன். முதல்ல இதை பார்த்து முடிச்சிடும். காரணம் இப்பதான் காட்டணும். ரெண்டாவது ஐந்தாவது மட்டும் மபுனி, மிச்சம் எல்லாமே என்னதுதான் முஅரபு தான். இப்ப முதலாவதுல நம்ம படிச்சோம்ல, என்ன படிச்சோம்? ஃபக்தர் ஐயுஹா யாலு உஸ்லூபுஹுன்னு படிச்சோம்ல. அப்ப ஃபக்தர் என்ற ஃபேலமி ஃபாயிலுக்கு ஐயஹான்னு படிச்சோம். ஐயஹா யாலு உஸ்லூபுஹுன்னு படிச்சோம்ல. அந்த ஐயஹா என்பது மஃபூல். ஃபக்தர் என்ற ஃபேலமி ஃபாயில், அந்த ஐயஹா யாலு உஸ்லூபுஹுன்றது அதோடைய மஃபூல். அப்ப என்ன யாராபு? மஃபூலுக்கு நசப் தானே. நசபு அலா அன்னஹா மஃபூலுன் பிஹி. நிச்சயமாக அந்த ஐயுன் என்பது மஃபூல் மஃபூல் பிஹியாக இருக்கிறது என்பதின் பிரகாரம் நசப்பா இருக்கும். சரியா? இப்ப ரெண்டாவது வாசகத்துல ஐயுஹும் அஹ்லசுன்னு பார்த்தோம்ல. அந்த ஐயுஹும் அஹ்லசு இஸ்தஃபைத்து மினன் நாசி ஐயுஹும் அஹ்லசு. இப்ப இஸ்தஃபைத்துன்றது ஃபேல் மிர்ஃபாயிலு, இந்த ஐயுஹும் அஹ்லசுன்றது மஃபூல். சரியா? அல் பினாஉ அல லம்மின் மீது அமைப்பதா இருக்கும், மபுனியா இருக்கும். ஃபி மஹல்லி நஸ்பின், நசபுடைய இடத்துல இருக்கிறது. அலா அன்னஹா மஃபூலுன் பிஹி. நிச்சயமாக அந்த ஐயுன் என்பது மஃபூல் பிஹி என்பதன் பிரகாரம் நசபுடைய இடத்துல இருக்கக்கூடிய லம்மின் மீது மபுனியாகும். அது நசபுடைய இடம் தான், ஆனா அதுக்கு யாராப் கொடுக்க மாட்டோம். ஏன்னா அது நம்மின் மீது மபுனியாகும். மபுனியத்துன்னு படிச்சோம்னா ரெண்டாவது. அது இஸ்தஃபைத்து என்ற ஃபேலமீர் ஃபாயிலுக்கு அது என்னது? மஃபூல் ஆகும். அதனால நசபுடைய இடத்துல இருக்கிறது, அது மபுனி. மூணாவது பாருங்க. அர்ரஃபாஉ அலா அன்னஹா ஃபாயிலுன். நிச்சயமாக அந்த ஐயுன் என்பது ஃபாயிலாக இருக்கிறது என்பதன் பிரகாரம் ரஃபா இருக்கும். மூணாவது என்னது? யுஜிபுனி ஐயுன் அப்படின்னு படிச்சோம்னா, அப்ப யுஜிபுன்றது ஃபேலு, யா என்பது மஃபூலு, யுஜிபு நீ, அந்த யா என்பது மஃபூலு. அதுக்கப்புறமா வந்த ஐயுன் யுசிரு என்பது அதோடைய ஃபாயில். அப்ப ஐயுன் யுசிரு ஃபாயில் தான், அதான் ஃபாயில் என்பதின் பிரகாரம் ரஃபா இருக்கும். இப்ப நாலாவது வாசகம் படிச்சோம்னா, தக்தாரு சையீதா ஐயஹுன்னனு. இப்ப தக்தாரு என்பது ஃபேலு, சையீதா என்பது ஃபாயிலு, ஐயஹுன்ன என்பது மஃபூல். அப்ப நசபா இருக்கும். அல்ல அன்னஹா மஃபூல் பிஹி. நிச்சயமாக அந்த ஐயுன் என்பது மஃபூல் பிஹி என்பதன் பிரகாரம் நசபா இருக்கும். இப்ப அடுத்து பாருங்க, ஐந்தாவது நம்ம படிச்சோம்ல, ஜினில் ஹகாய்க வலா யஃதஅக ஐயுஹா. உன்னை ஏமாற்றி விட வேண்டாம், பளபளப்பாக இருப்பது உன்னை ஏமாற்றி விட வேண்டாம் படிச்சோம்ல. அப்ப லா யஹ்த என்பது ஃபேனஹி, கே என்பது என்னது? மஃபூலு. ஐயுஹா பளபளப்பாக இருக்கக்கூடிய அந்த ஐயுன், ஐயுஹா அக்ஸர் பரீக்கன் படிச்சோம்ல, அது வந்து ஃபாயில், லா யஹ்தாவுடைய ஃபாயில். இப்ப அப்ப இது என்னது? மபுனில. அதனால இஸ்முன் மௌசூலுன் மபுனியுன் அல் லம்மி. லம்மின் மீது மபுனியான இஸ்மு மௌசூலா இருக்கும். அப்ப ஐயூ அப்படின்னு லம்மு தான் கொடுத்தோம், அதனால லம்மின் மீது மபுனி. இப்ப இலாஃபத்துல வந்து சத்ருசிலா போகப்பட்டிருக்கு, அதனால இது மபுனி. சரியா? இஸ்மு மௌசூல் மபுனியானது, லம்மின் மீது மபுனியானது. ஃபி மஹல்லி ரஃபைன் அலா அன்னஹா ஃபாயிலுன். நிச்சயமாக அந்த ஐயுன் என்பது ஃபாயிலாக இருக்கிறது என்பதன் பிரகாரம் ரஃபோடைய இடத்துல இருக்கிறது. இப்ப ரஃபோடைய இடத்துல இருக்கிறது என்னது? அது ஃபாயில். சரியா? லா யஹ்தா என்ற ஃபேலுடைய ஃபாயில். அடுத்து பாருங்க, முஅரபத்துன். எந்த வாசகம்? ஐயுன் காஃபிஹின் படிச்சோம்ல, அது. அப்ப அந்த ஐயுன் என்பது ரஃபு அலா அன்னஹா முபத்ததஉன். நிச்சயமாக அந்த ஐயுன் என்பது முபத்ததாக இருக்கிறது என்பதன் பிரகாரம் ரஃபா இருக்கும். ஐயுன் எந்த ஒன்றும் காஃபி அவர்களுக்கு எந்த ஒன்றாக இருந்தாலும் காஃபி அவர்களுக்கு போதுமானதா இருக்கும் முடிச்சோம். ஐயுன் எந்த ஒன்றாக இருந்துன்னு என்ன செஞ்சோம்? முகத்ததான் படிச்சோம். அதே போல கடைசி ஒண்ணு, ஐயுன் ஹுவ கலீரும். எந்த ஒன்றாக இருந்தாலும் ஹுவ கலீரும், அது குறைவானதா இருக்கும். இப்போ இது என்னதான்? முபத்ததா தானே. ரஃபா அலா அன்னஹா முபத்ததும். நிச்சயமாக அந்த ஐயுன் என்பது முபத்ததா என்பதன் பிரகாரம் ரஃபா இருக்கும். அப்ப நம்ம இதோடைய முதல் பயிற்சி முடிச்சாச்சு. வாருங்கள் இப்பொழுது இரண்டாவது பயிற்சியை பார்ப்போம். இரண்டாவது பயிற்சி என்ன சொல்றாங்க? இங்க இருக்கு பாருங்க. இங்க இரண்டாவது பயிற்சிக்கு பதிலா மூன்றாவது பயிற்சின்னு போட்டாங்க. இது என்னது? ரெண்டாவது பயிற்சின்னு தான் வரணும். சரி, பார்ப்போம் வாங்க. இஜ்அல் குல்ல தர்கீபின். ஒவ்வொரு இணைப்பையும் ஆக்கு மின தராக்கீபில் ஆத்தியத்தி. பின்வரும் இணைப்புகளிலிருந்து ஒவ்வொரு இணைப்பையும் ஆக்கு. சிலத்தன் லி மௌசூலின். மௌசூலுக்குரிய சிலாவாக ஆக்கு. சிலா என்றால் மௌசூலுக்கு பின்னால் வரக்கூடிய வாசகம் தானே சிலா. மௌசூலுக்குரிய சிலாவாக ஆக்கு. யுனாசிபுஹு ஃபி ஜுமலின் தாமத்தின். அதற்கு தோதுவான என்னது? பின்வரும் வாசகமின் ஒவ்வொரு இணைப்பையும் ஆக்கு. மௌசூலுக்கு தோதுவா சிலாவாக யுனாசிபுஹு, அந்த மௌசூலுக்கு தோதுவாகுமே அத்தகைய மௌசூலுக்கு, அந்த தர்கீபுக்கு தோதுவாகுமே அத்தகைய மௌசூலுக்கு சிலாவாக ஆக்கு. சரியா?
ஒவ்வொரு தர்கீபையும் ஆக்கி அந்த தர்கீபுக்கு தோதுவாகுமே அத்தகைய மௌசூலுக்கு சிலாவாக பின்வரக்கூடிய இணைப்புகள் இருந்து ஒவ்வொன்றையும் ஆக்கி ஜுமலின் தாமத்தின் பரிபூர்ணமான வாசகங்களிலே அதை ஆக்கு ஒபையினில் ஆயுத சிலதி இன்னும் ஆயுதை விளக்கு இன்னும் சிலாவின் வகையை விளக்கு இப்ப சிலா 4 வகைன்னு படிச்சோம் ஆரம்பத்துல. அதே போல ஆயுத லமீர் மௌசூலை பார்த்து மீளக்கூடிய லமீர் ஆயுதுன்னு சொன்னோம். அதையும் விளக்க சொல்றேன். அப்ப இதோடைய அர்த்தமும் நம்ம மௌசூல் சிலவாக வைத்து படித்து விட்டு அதிலேயே நம்ம என்ன செய்வோம், அதோடைய அர்த்தத்தையும் பார்ப்போம். வாருங்கள், அது தோதுவான மௌசூலுக்கு கொண்டு வந்து அதுக்கு சிலவாக்கணும்னாங்களே, இங்க இருக்கு பாருங்க. முதலாவது வாசகம் பாருங்க. சாஹிப் மன்ஹுவ முசாபிருன். சரி, யார் விடாமுயற்சி செய்யக்கூடியவராக இருப்பாரோ அவரிடம் நீ தோழமை கொள். அப்ப மண்ணு மௌசூலு ஹுவ முசாபிரும் சிலா. இப்ப பாருங்க, ஆயுத விளக்கு சொன்னாங்களே, இதுல மண்ணு ஹுவ தான் மௌசூலை பார்த்து மீளக்கூடியது. அப்ப லமீர் ஹுவ ஹுவ என்ற லமீர் தான் ஆயுதா இருக்கும். மௌசூலை பார்த்து மீளக்கூடிய லமீர் ஆயுது. இது அரபிலே மனப்பாடம் பண்ண சொன்ன பாடத்திலே அது என்னது ஆயுது. அப்ப ஆயுது இது இந்த மௌசூலை பார்த்து மீளக்கூடிய லமீர் ஹுவ தான். இப்ப இது வகை என்ன? மண்க்கு அப்புறமா ஹுவ முபத்ததா முசாபிருன் ஹபர். அப்ப சிலா முபத்ததா ஹபர் என்ற ஜும்லா இஸ்மியா, ஜும்லத்துன் இஸ்மியத்துன். இப்ப 4 வகை வரும்னு சொன்னா ஜும்லா இஸ்மியா, ஜும்லா ஃபேலியா, ஜார் மஜ்ரூர், அதே போல லர்ஃபு வரும். இப்ப இங்க எப்படி வந்திருக்கு? சிலா முபத்ததா ஹபர் ஜும்லா இஸ்மியாவாக வந்திருக்கிறது. அடுத்து ரெண்டாவது பாருங்க. ஜுர்து மன்ஃபில் மைதானி. மைதானத்திலே யார் இருந்தாரோ அவரை நான் சந்தித்தேன். அப்ப மஹதூஃபுன் போக்கப்பட்டுள்ளது. இங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறது? மன்ஹுவ ஃபில் மைதானின்னு வந்தோம். சரி, அந்த ஹுவ என்பது போக்கப்பட்டிருக்கு, அதான் மஹதூஃபுன். ஆயுது போக்கப்பட்டிருக்கிறது. தக்கதீரு அந்த அந்த ஆயுதுடைய உள்ரங்கமாகிறது ஹுவவா இருக்கும். அதான் மன்ஹுவ ஃபில் மைதானின்னு வரணும், அந்த ஹுவ போக்கப்பட்டிருக்கிறது. சரியா? அப்ப இங்க பாருங்க, இது என்ன வகை? மண்க்கு அப்புறமா என்ன வந்துச்சு? ஃபில் மைதானி தானே வந்துச்சு. சிபுஹு ஜும்லத்தின் ஜாருன் மஜ்ரூருன். ஒரு வாசகத்திற்கு ஒப்பானதா இருக்கும், ஜார் மஜ்ரூரா இருக்கும். இப்ப ஃபி ஜார் மைதான் மஜ்ரூர். அப்ப இது வாசகம் கிடையாது, வெறும் ஜார் மஜ்ரூர் தான். இது முழு வாசகம் இல்லை, ஆனா இது என்னது? வாசகத்திற்கு ஒப்பானது. அதான் சொல்றாங்க சிபுஹு ஜும்லத்தின், வாசகத்துக்கு ஒப்பானதா இருக்கும், ஜார் மஜ்ரூரா இருக்கும். நம்ம மேல பாடத்திலே இதோட தெளிவு பார்த்துட்டோம். இஸ்தகர்றது என்ன இருக்கும்? உள்ளுக்குள்ள இருக்கும். சரியா? அடுத்து பாருங்க. அஹ்தரிமுல் லாஹி யஜ்மஅனல் மால லில் ஃபுகராஇ. ஏழைகளுக்காக வேண்டி செல்வத்தை ஒன்று சேர்த்தார்களே அத்தகைய பெண்களை நான் என்ன செய்கிறேன்? மதிக்கிறேன். அப்ப அல்லாஹ் என்பது மௌசூலு, எஜ்மஅனல் மாலலில் ஃபுகரா என்றது சிலா. இப்ப பாருங்க, லமீர் என்ன? ஆயிது இது நூனுன் நிஸ்வத்தி ஃபி எஜ்மஅன. எஜ்மஅன என்ற ஃபேல்ல உள்ள பெண்பால் பன்மைக்குரிய அந்த நூன், இந்த எஜ்மஅன இருக்குல்ல, இந்த லமீர் தான் ஆயுத் தான் அல்லாஹ்யை பார்த்து மீளக்கூடிய ஆயுதாகும். இப்ப இது எந்த வகை? ஃபேலை கொண்டு ஆரம்பித்தால் ஜும்லா ஃபேலியால. அப்ப சிலா எதை கொண்டு ஆரம்பித்துள்ளது? ஃபேலை கொண்டு. அதனால ஜும்லத்துன் ஃபேலியத்துன், ஜும்லா ஃபேலியாவா இருக்கும். சிலா எந்த வகைன்னு கேட்டாங்களே, அது ஜும்லா ஃபேலியா. அடுத்து பாருங்க. ஓகி பல்லதி தஅஹர ஃபி ஸபாஹி. பகலிலே பின்வாங்கினாரே, பின்தங்கினாரே அத்தகையவர் தண்டிக்கப்பட்டார். சரி, தாமதமானாரே, பகலிலே தாமதமானாரே அத்தகையவர் தண்டிக்கப்பட்டார். இப்போ பாருங்க, இதுல லமீர் என்ன? அல்லமீர் அல் முஸ்ததிரு ஃபி தஅஹர. தஅஹரவிலே மறைந்திருக்கக்கூடிய லமீரா இருக்கும். அவர் தாமதமானாரே, அந்த ஹுவன்றது அந்த லமீர் தான் ஆயுதாகும், மௌசூலை பார்த்து மீளும். கதீருஹு அந்த ஆயுதின் உள்ரங்கமாகிறது ஹுவவா இருக்கும், அந்த லமீரின் உள்ரங்கம் என்பது ஹுவவா இருக்கும். சரியா? அதுதான் ஆயுத். அதோடைய வகை என்ன? இப்ப சிலா ஃபேல கொண்டு ஆரம்பிச்சிருச்சு, அப்ப ஜும்லா ஃபேலியா தானே, இது ஜும்லாத்துன் ஃபேலியது, ஜும்லா ஃபேலியாவா இருக்கும். அடுத்து பாருங்க. வத்தஅத்துல்லதீன ஹும் முசாஃபிரூன. நான் விடை கொடுத்தேன் எவர்கள் பயணிகளாக இருக்கிறார்களோ அத்தகையவர்களுக்கு நான் விடை கொடுத்தேன். அப்ப இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஆஹ் இந்த ஹும் தான் என்னது? மௌசூலை பார்த்து மீனக்கூடிய லமீர் ஆயுது. அதான் லமீரு ஹும் ஆயுது, அந்த ஹும் என்பதுதான் ஆயுது. அதே போல அல்லதீனுக்கு அப்புறமா ஹும் முபத்ததா முசாஃபிரோன ஹபரு. அப்ப ஜும்லா ஃபேலியா, ஜும்லா இஸ்மியா, இது முபத்ததா ஹபர் வந்துருச்சுல்ல, அதான். அப்ப சிலாவுடைய வகை என்ன? ஜும்லத்துன் இஸ்மியத்தும், ஜும்லா இஸ்மியாயா இருக்கும். அடுத்து பாருங்க, இங்க கொடுத்துருக்காங்க. ஹன்ன துல்லதி துஅனா பி ஷுஊபி ஷுஊனி பைத்திஹா. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? இல்லற
தன் வீட்டின் வேலைகளை கொண்டு கவனித்துக் கொள்கிறாளே அத்தகைய பெண்ணை நான் பாராட்டினேன். அல்லது எத்தகைய பெண்? அவள் கவனித்துக் கொள்கிறார் பிசுஊனி பைத்திஹா, தன் வீட்டின் வேலைகளை கொண்டு கவனித்துக் கொள்கிறாரே அத்தகைய பெண்ணை நான் பண்ணிட்டேன். அப்ப பாருங்க, இங்க என்ன செஞ்சிருக்கு? அல்லதி மௌசூல பின்னாடி என்ன வந்திருக்கு? சிலா வந்திருக்கா? அப்ப அல்ல அமீர் முஸ்ததிரு ஃபி துனா, துனாவிலே மறைந்திருக்கக்கூடிய அமீரா இருக்கும். இப்ப துனாக்குள்ள என்ன இருக்கு? ஹியன் மறைந்திருக்கிறது. தகுதீரு அந்த லமீரின் உள்ரங்கமாகிறது ஹியவா இருக்கும். அந்த ஹியன்ற இது லமீர் தான் எதை பார்த்து மீள்து? மௌசூலை பார்த்து மீள்கிறது. இப்ப அல்லத்திக்கு அப்புறமா தோனா என்ற ஃபேலை கொண்டு ஆரம்பித்ததா ஜும்லா ஃபேலியா, அதாவது ஜும்லத்தும் ஃபேலியத்தும் ஜும்லா ஃபேலியாவா இருக்கும். சிலா என்பது என்னது? ஜும்லா ஃபேலியா. அடுத்து பாருங்க, ரஐது த்வாயிரத்த அல்லதி ஃபோக ஸஹாபி, நான் பார்த்தேன் விமானத்தை நான் பார்த்தேன். அல்லது எத்தகைய விமானம்? ஃபோக ஸஹாபி, மேகங்களுக்கு மேலே இருந்தது அத்தகைய விமானத்தை நான் பார்த்தேன். மஹதூஃபுன், இங்க ஆயுது போக்கப்பட்டிருக்கிறது. மேகங்களுக்கு மேலே இருக்கிறதே, அந்த இடத்துல வரணும். அது என்ன செய்யப்பட்டிருக்கு? போக்கப்பட்டிருக்கிறது. ஓகேவா? அந்த நான் சொன்னல இஸ்தகர்ரத் அப்படின்னு இருக்கணும். அந்த இஸ்தகர்ரத்துக்குள்ள ஹியன்னு, அந்த ஹிய தான் எது? ஆயுதாகும். அல்லது பார்த்து மீன்கிறது, அது போக்கப்பட்டிருக்கிறது. சரியா? அதான் சொல்றாங்க மஹதூஃபுன், போக்கப்பட்டதா இருக்கு. அப்ப இது என்ன வகை? இது இந்த லர்ஃபு தானே. மேலே என்பது ஒரு இடத்தை குறிக்கிறது அல்லவா? அப்ப இது லர்ஃபு வகை. சரி, அதான் சிபஹு ஜும்லத்தின் லர்ஃபுன், வாசகத்துக்கு ஒப்பானது லர்ஃபுன், லர்ஃபாக வந்துள்ளது. வகை லர்ஃபு. சரியா? இடத்தை குறிக்கக்கூடிய லர்ஃபாக வந்துள்ளது. இல்ல, கடைசியா பாருங்க, ஷாஹத்துல் ஜசீரத் அல்லதி தஹ்தல் மாஇ, தண்ணீருக்கு கீழே அடியில் இருந்ததே அத்தகைய தீவை நான் கண்டேன். இதுவும் என்னதுதான்? லர்ஃபு தான். அப்ப லமீர் எங்க? இஸ்தகர்ரத்துன்னு வந்திருக்கும், அதுக்குள்ள ஹியன்னு இருக்கும். அந்த ஹி அல்லத்தையே பார்த்து மீனும், அது போக்கப்பட்டிருச்சு. அதான் மஹதூஃபன், போக்கப்பட்டிருக்கு, ஆயுது போக்கப்பட்டிருக்கு. அப்ப அல்லத்திக்கு அப்புறமா தஹத்தல் மாயிதான் வந்திருக்கு, இது இடத்த குறிக்கிறது. அப்ப லர்ஃபு தானே. அதான் சொல்றாங்க ஷிபுஹு ஜும்லத்தின், வாசகத்திற்கு ஒப்பானதா இருக்கும் லர்ஃபுன். இதுவும் என்னதான்? லர்ஃபு தான். அப்ப ஒரு வாசகம் அர்த்தம் கொடுக்கும், அதே போல இதுவும் அர்த்தம் கொடுப்பதால் இது ஷிபுஹு ஜும்லா என்று கூறுகிறார்கள். சரியா? அல்ஹம்துலில்லாஹ், நம்ம என்ன செய்து விட்டோம்? இந்த பாடத்தை முழுமையாக 2 பயிற்சி முடித்து விட்டோம். வாருங்கள், தொடர்ந்து அடுத்தடுத்த பயிற்சிகளை நாம் அடுத்தடுத்த பாடங்களில் தொடர்ந்து காண்போம். பண்டதை நாம் நன்கு ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது கூடுதல் தகவல்கள், நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய தகவல்கள். ஆயுதை போக்கக்கூடாது என்று நாம் படித்தோம். இந்த 4 நிலைமைகளில் போக்கலாம் என்று நமக்கு சொல்லி தருகிறார்கள். அதே போல நம்மளுக்கு புதுசா 4 வகையாக சிலா வரும் என்பதை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். மௌசூல் சிலாவை பற்றி நாம் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளவு அழகாக நம்மளுக்கு பயிற்சியை தந்து நம்மளுக்கு விளக்குகிறார்கள். ஆகவே இந்த பயிற்சியை என்ன செய்ய வேண்டும்? நன்கு தொடர்ந்து கவனியுங்கள். இன்னும் சில பயிற்சிகள் இருக்கின்றன. அதை காணும் பொழுது உங்களுக்கு மிகவும் என்னவாகும்? இந்த பயிற்சி முழுமையாக முடிக்கும் பொழுது உங்களுக்கு மௌசூல் சிலாவில் முழு தெளிவு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தாலா இந்த பயிற்சிகளை தொடர்ந்து நாம் எல்லா பயிற்சிகளையும் தொடர்ந்து காணுவதற்கு அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. கண்டதை நாம் மறக்காமல் இருப்பதற்கும், கண்டதின்படி நாம் எதை கண்டோமோ அதை படித்து அதை அமல் செய்வதற்கும், இம்மை மறுமையில் இதன் மூலம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்கும், கற்றதை மற்றவர்களுக்கு கற்றுத் தருவதற்கும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாருங்கள், இந்த பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம். அதே போல் புது பாடத்தை இதுக்கு அப்புறமாக இந்த பயிற்சிகளை முடித்து ஒரு புது பாடத்தை நாம் தொடர்ந்து காண்போம். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.